ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் செக்ஷனில் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான். கேன் குட் பற்றி டிஃப்ரென்ஸ் போடுங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வில் உட் இதை பற்றியும் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி மே மைட் ஷுட் இதுக்கெல்லாம் வீடியோஸ் போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோஸில் வந்த கமெண்ட்ஸ் தான் இது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் கேன் எங்கே யூஸ் பண்ணணும், குட் எங்கே யூஸ் பண்ணணும், குட் ஹேவோட யூசேஜ் என்ன, எந்தெந்த இடத்துல இதெல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன இந்த கேன் குட்டில், குட் வந்து வெறும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேனோட யூசேஜ் பார்க்கலாம். இந்த கேன் குட் இது ரெண்டுமே வந்து மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மே மைட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதனால நம்ம இப்போ டேரெக்டாக கேனோட யூசேஜ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம மோஸ்ட் காமனாக கேன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட எபிலிட்டியை பற்றி சொல்லும் போதோ இல்லை நீங்கள் உங்களோட எபிலிட்டியை பற்றி நீங்கள் சொல்லும் போது நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். எபிலிட்டி அப்படின்னா நம்மளோட திறன். இப்போது எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிறது என்னோடய திறன். நான் இப்போ அதை சொல்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ கேன் டான்ஸ் வெல். இப்போது இங்கே கீழே இந்த மாதிரி நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராம் கேன் ஸ்விம் வெல். ராமால் நல்லா நீந்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ராம் கிட்ட இருக்க ஒரு எபிலிட்டி இது, ஸ்விம் பண்ணுறது அவனோட எபிலிட்டி. அதை நம்ம சொல்கிறதுக்கு இங்கே கேன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈகிள்ஸ் கேன் ஃப்ளை ஹை. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, பறவைகளில் கழுகு வந்து ரொம்ப உயரத்துக்கு அதால் பறக்க முடியும், அது அதோட எபிலிட்டி. அதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே கேன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஈகிள்ஸ் கேன் ஃப்ளை ஹை. இப்போது நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கேன் ரீட் அண்ட் ரைட் தமிழ். இங்கே பார்த்திங்கன்னா இதோட மீனிங், என்னால் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் முடியும், இது என்னோடய எபிலிட்டி. அதை நான் குறிக்கிறதுக்கு ஐ கேன் அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போது கேனோட நெக்ஸ்ட் யூசேஜ் பார்ப்போம். பாசிபிலிட்டி. இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கலாம், அது வந்து பாசிபிள், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேன் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயோ ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ட்ரெயின் பிடிப்பனோ மாட்டனோ தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இன்னும் டைம் இருக்குது, நீ ட்ரெயினை பிடிச்சிருவ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாசிபிள் தான், நீ ட்ரெயினை பிடிச்சிருவ. அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான், யூ கேன் கேட்ச் த ட்ரெயின். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். This bag can hold 10 kgs of rice. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, இந்த பேக்கில் நம்மளால் ஒரு 10 கிலோ அளவுக்கான அரிசியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதில் வந்து அந்த பேக் வந்து அந்த ஹோல்ட் பண்ணும், அந்த 10 கிலோ அரிசியை எடுத்துகிட்டு வரத்துக்கு அதால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பாசிபிலிட்டிக்கு கேன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் கேனோட யூசேஜில் எபிலிட்டி, பாசிபிலிட்டி 2 பார்த்துருக்கோம். இப்போ இது 2த்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போது கேனோட நம்ம நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். பெர்மிஷன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு பென் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே சொல்கிறீங்க, யா யூ கேன் டேக் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல யூ கேன் டேக்னு நம்ம யூஸ் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த பேனாவை எடுத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கும் போது நீங்கள் கேன் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, நீங்கள் ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அ பிட் லேட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரலாம். ப்ராக்டிக்கலாக எந்த ஹெட் மாஸ்டரும் இதை சொல்ல மாட்டாங்க, பட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அந்த இடத்துல இப்போ ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு, கொஞ்சம் லேட்டாக வரலாம். அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ கேன் டேக் மை பைக். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, நீ என்னோடய பைக்கை எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பைக் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், யூ கேன் டேக் மை பைக். அதாவது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் பைக்கை எடுத்துக்கிறதுக்கு. இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ கேன் கோ நவ். அதாவது நீ இப்போது கிளம்பலாம். ஒருத்தவங்க கிளம்புறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, அவங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துலலாம் நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போது நம்ம கேனோட ஃபோர்த் யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, அவனோட ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா கால் பண்ணுறதுக்கு அப்படின்னு. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துல. அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேன் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் வாட்டர். ஒரு கப் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் தான், நம்ம தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதனால நம்ம கேன் யூஸ் பண்ணி கேட்குறோம்.
இப்போது நம்ம நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். சில இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம கேன் யூஸ் பண்ணி கேட்போம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் கொஷின் கேட்குற மாதிரியான சென்டென்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். கேன் வி கோ டு டி நகர் பை பஸ்? ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகருக்கு பஸ்ஸில் போக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணி கேட்குறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் சீதா குக் வெல்? சீதாவால் நல்லா சமைக்க முடியுமா, அவளோட எபிலிட்டியை பற்றி நம்ம கேட்குறோம். அவள் சமைக்க தெரியுமா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணி கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸ்லையும் நம்ம கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். இப்போது நம்ம கேனோட யூசேஜஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம குட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். கேன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அந்த டைமில் கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். இது இல்லாமல் சில இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இடத்துல கேன் யூஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். இப்போது நம்ம குட்டோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்காங்க. லைக் குட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கேன், அவ்வளோதான். அந்த பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம குட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் குட் யூஸ் பண்ணலாம். நான் அது என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் யூசேஜ், குட்டோட யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஒரு பாஸ்ட் எபிலிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உங்களால் முன்னாடி செய்ய முடிஞ்சுது, பட் இப்போது உங்களால் செய்ய முடியல, அதுதான் நம்ம பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம், நல்லாவே புரியும். ஐ குட் ப்ளே கீபோர்ட் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னால் கீபோர்ட் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது இப்போ என்னால் முடியாது, எனக்கு அந்த நோட்ஸ் மறந்து போச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், என்னால் முடியாது. பட் ஆனால் ஸ்கூல் படிக்கும் போது என்னால் முடிஞ்சுது. ஒரு பாஸ்ட் எபிலிட்டியை இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ குட் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ் வென் ஹீ வாஸ் யங். அது அவரால் ரொம்ப ஹெவியான வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, அவர் யங்காக இருக்கும் போது. அதாவது இப்போ அவர் ஓல்ட் ஆகிட்டார், அவரால் லிஃப்ட் பண்ண முடியாது. அவர் யங்காக இருக்கும் போது அவரால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரோட பாஸ்ட் எபிலிட்டியை நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. அதனால குட் யூஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி, we cannot term could as purely past form verb. லைக் வந்து குட் வந்து ஒரு பாஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில வேர்ப்ஸ் இருக்கும். கம்க்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் கேம். ஸோ கேம் நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ரைட்டுக்கு ரோட். அதே மாதிரி கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட் அப்படின்னா ஓகே, நம்ம பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். கேனோட பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறதுக்கு இந்த பாஸ்ட் எபிலிட்டி, ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு எபிலிட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கேன் யூஸ் பண்ணுவீங்க. அதே பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி பேசும்போது நீங்கள் குட் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்ட். பட் ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக குட்டை வந்துட்டு இது பாஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இது குட்டோட நெக்ஸ்ட் யூசேஜ். நம்ம ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம குட் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். குட் யூ ப்ளீஸ் கீப் குவைட்? அதாவது நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நம்ம பாஸ்ட் டென்ஸில் கேட்கல, ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களால் சத்தம் போடாமல் இருக்க முடியுமா நம்ம கேட்குறோம். இது வந்து ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட், நம்ம ஹார்ஷாக சொல்லலை, பொலைட்டாக நம்ம கேட்குறோம். அதுக்காக நம்ம குட் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் யூ வெயிட் ஃபார் சம் மோர் டைம்? அதாவது எனக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் யூ லெண்ட் யோர் புக்? எனக்காக உங்கள் புக்கை கடனாக கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்குறோம். பட் ஆனால் நம்ம ரொம்ப பொலைட்டாக ஒருத்தவங்க கிட்டே கேட்குறோம், அதுக்காக நம்ம குட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் கேட்கலாம், கேன் யூ லெண்ட் யோர் புக்குன்னு நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு கேட்கலாம். பட் ஆனால் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, உங்களை பற்றி ரொம்ப க்ளோஸ் நல்லா தெரியும், ஃபார்மல் கிடையாது, நீங்கள் பொலைட்டாக அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேன் யூ லெண்ட் யோர் புக்குன்னு கேட்கலாம். பட் ஆனால் ரொம்ப பொலைட் ரிக்வெஸ்ட் வைக்கணும், ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப பொலைட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் குட் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். இப்போ குட்டோட நெக்ஸ்ட் யூசேஜ் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போது டேரக்ட் ஸ்பீச்சில் நம்ம கேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அது இன்டேரக்ட் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும்போது குட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் செட் ஐ கேன் ஸ்விம். இது டேரக்ட் ஸ்பீச். இப்போது நான் இது இன்டேரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணுறேன். ராம் டோல் மீ தட் ஹீ குட் ஸ்விம். இந்த இடத்துல நம்ம கேனை வந்து குட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் குட்டோட யூசேஜ். இப்போது நம்ம குட்டோட நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஒரு அன்ரியல் ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ குட் ஃப்ளை ஹை இன் ஏர்.
இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பறவையாக இருந்தால் என்னால் மேலே காற்றுல ரொம்ப உயரத்தில் பறக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் பறவையாக இருக்கிறதுங்கிறது வந்து அன்ரியல், ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் இது. அந்த இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ குட் ஃப்ளை ஹை இன் ஏர். ஓகே, இப்போ நம்ம குட்டோட அடுத்த யூசேஜ் பார்ப்போம். ப்ராபபிலிட்டி. ப்ராபிலிட்டி அப்படின்னா ஒரு 50-50 நம்ம சொல்லுவோம்ல, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். டோன்ட் டச் தட் ஒயர், இட் குட் பி அ லைவ் ஒயர். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, அந்த ஒயரை தொடாத, அதில் கரண்ட் வரலாம், அது லைவ் ஒயராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி, அது லைவ் ஒயராக இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம சொல்கிறதுக்கு இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இட் குட் பி அ லைவ் ஒயர் அப்படின்னு. இப்போது நம்ம குட் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு குவிக்காக ரீகலெக்ட் பண்ணிடுவோம். பாஸ்ட் எபிலிட்டி, ஒரு பாஸ்ட் எபிலிட்டியை குறிக்கிறதுக்கு, பொலைட் ரிக்வெஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு அன்ரியல் ஆர் ஹைப்போத்தட்டிக்கல் சுச்சுவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது குட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் நம்ம குட்டோட யூசேஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது குட் ஹேவ். குட் ஹேவ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, குட் ஹேவ் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது பாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு எபிலிட்டி, அதாவது அதை ட்ரை பண்ணல, நீங்கள் அதை பண்ணியிருந்தால் அது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ராயிங் வரைவாங்க. ஒரு ட்ராயிங் காம்படிஷன் நடக்குது, ஆனால் அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவள் மட்டும் இந்த ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தானா அவள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல குட் ஹேவ் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். மை ஃப்ரெண்ட் could have easily got the first prize in the drawing competition, but she did not participate. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பாஸ்ட்டில் ட்ரை பண்ணல, பட் ட்ரை பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் இந்த குட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இப்போ குட் ஹேவோட இன்னொரு யூசேஜ் பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி பட் அன்லைக்லி. அன்லைக்லி அப்படின்னா அதோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். நம்ம கேனுக்கும் வந்து பாசிபிலிட்டி பார்த்தோம், பட் ஆனால் அது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். குட் ஹேவ் வந்து நம்ம பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்கு, ஆனாலும் அந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி அது நடந்திருக்கிறதுக்கு, அந்த மாதிரி இடத்துல நம்ம குட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ குட் ஹேவ் லெஃப்ட் த கீ இன் த ஆஃபீஸ் இட் செல்ஃப். அப்படின்னா நீ வந்து சாவியாக ஆஃபீஸ்லேயே விட்டுருக்கலாம், ஆனால் அந்த ஆஃபீஸில் விடுறது வந்து ரொம்ப சான்ஸ் கம்மின்னு உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் விட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் குட் ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம கேன் எங்கே யூஸ் பண்ணோம், குட் எங்கே யூஸ் பண்ணோம், குட் ஹேவ் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I will catch you up in next video with another interesting topic. Until then, take care. Bye bye.